ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொது அறிவோட ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் தமிழுக்கு ஆன்சர் கீ அப்லோட் பண்ணிட்டோம். நம்ம சேனலுக்கு செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் பொது அறிவு ஜென்ரல் ஸ்டடீஸோட ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். 101வது கேள்வி, திராட்சை மற்றும் தக்காளி உள்ள அமிலங்கள் டேஷ் டேஷ் ஆகும். ஆப்ஷன் சி டார்டாரிக் அமிலம், ஆக்சாலிக் அமிலம். 102வது கேள்வி, பொறுத்துக்க. இந்த பக்கம் பெருமூளை புரணி, ஐப்போதலாமஸ், சிறுமூளை பான்ஸு. இந்த பக்கம் உடல் வெப்பநிலையை கட்டுப்படுதல், உணர்வுகளை பெறுதல், உறக்க விழிப்பு சுழற்சி, உடல் சமநிலை. ஆன்சர் ஆப்ஷன் டி. 103வது கேள்வி, பொறுத்துக்க. இந்த பக்கம் கேனிமேட், டைட்டன், நெப்டியூன், ட்ரைட்டான். இந்த பக்கம் அதன் கோளின் சுழற்சிக்கு எதிர்திசையில் சுற்றும். பச்சை நிற விண்மீன் போன்ற தோற்றம், சூரிய மண்டலத்தின் மேகங்களுடன் கூடிய நிலவு, சூரிய மண்டலத்தின் மிகப்பெரிய நிலவு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 104வது கேள்வி, நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர். ஆப்ஷன் பி நகராட்சி ஆணையர். 105, வரலாற்றில் சிறந்த சொற்பொழிவுகளில் ஒன்றான எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று கூறியது ஆப்ஷன் சி மார்ட்டின் லூதர் கிங். 106, சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தின் நோக்கம் ஆப்ஷன் சி பொது கல்வியுடன் ஆசிரியர் கல்வியை இணைப்பது. 107, அம்பேத்கர் ஒரு வாழ்க்கை என்னும் புத்தகத்தை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ சசி தரூர். 108, மதம் மற்றும் வழிபாட்டு தலங்களை பொறுத்துக்க. மதம் இந்த பக்கம் மதம், அந்த பக்கம் வழிபாட்டு தலம். ஸோ இந்த பக்கம் சமணம், ஜுடாயிசம், புத்த மதம், ஜெராஸ்ட்ரியம். இந்த பக்கம் சினகாக், அகியாரி, பசாதி, விஹாரா. ஆன்சர் ஆப்ஷன் டி. 109 கூற்று. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று மற்றும் காரண வகை. கூற்று ஏ இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் 2014 அறிமுகமானது. காரணம் இதன் முக்கிய நோக்கம் உள்நாட்டு உற்பத்தி துறையை ஊக்குவிப்பதும் மற்றும் நாட்டிற்கான முதலீடுகளை அதிகரிப்பதே ஆகும். ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மற்றும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். 110வது கேள்வி, கீழ்காணும் வாக்கியங்களில் எவை சரியாக இமயமலையுடன் தொடர்புடையது? ஃபர்ஸ்ட் சாஸ்கர், லடாக், கைலாஷ் மற்றும் கராகோரம் ஆகிய முக்கியமான மலைத்தொடர்கள் டிரான்ஸ் இமயமலையில் அமைந்துள்ளது. ரெண்டாவது சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும்போது இப்பகுதி குறைவான மலையை பெறுகின்றது. மூன்றாவது வெளி இமயமலை மிகவும் தொடர்ச்சியான மலைத்தொடர் அமைந்துள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் பி 1 மற்றும் 2 மட்டும். அதுதான் சரியாக இமயமலையுடன் தொடர்புடையது. 111வது கேள்வி, ஹரப்பர்களால் அறியப்படாத விலங்கு எது? ஆப்ஷன் சி குதிரை. 112, பின்வருவனவற்றை அவற்றின் சரியான பதிலுடன் பொருத்தவும். இந்த பக்கம் பேஷ்வா, சுர்னாவிஸ், நியாதிஸ், பண்டிட் ராவ். இந்த பக்கம் செயலாளர், தலைமை நீதிபதி, தலைமை அர்ச்சகர், பிரதம அமைச்சர். ஆன்சர் பி. 113வது கேள்வி, கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றத்தை பெற்றுள்ளன? ஆப்ஷன் சி பஞ்சாப் மற்றும் ஹரியானா. 114வது, எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ்மொழி அறிவிக்கப்பட்டது? ஆப்ஷன் சி 2004. 115, மனித உரிமை நாள் கொண்டாடப்படுவது டேஸ் ஆகும்? ஆப்ஷன் சி டிசம்பர் 10. 116, கீழே கொடுக்கப்பட்டுள்ள குழுக்களை கால வரிசைப்படி எழுதுக. ஃபர்ஸ்ட் GVK ராவ் குழு, ரெண்டாவது பல்வந்த்ராய் மேத்தா குழு, மூன்றாவது LM சிங்வி குழு, நான்காவது அசோக் மேத்தா குழு. ஆன்சர் ஆப்ஷன் டி. 117, கீழ்காணும் வாக்கியங்களில் கட்சித்தாவல் தடை சட்டத்தை பற்றிய சரியான கூற்று எதுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு 52வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1985 அளித்தது. ரெண்டாவது அரசமைப்பின் 9வது அட்டவணையில் இணைக்கப்பட்டது. மூன்றாவது 91வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2003 மூலமாக சிறு திருத்தம் செய்யப்பட்டது. ஆன்சர் பி 1 மற்றும் 3. 118, எந்த தொழில் கொள்கையானது இந்தியாவில் MRTP 1969 சட்டத்தை ஒழித்தது? ஆப்ஷன் ஏ 1991ஆம் ஆண்டின் தொழிற்கொள்கை. 119, உழவர் கடன் அட்டை KCC 1998 யாரால் தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் பி நபார்டு வங்கி. 120, கூற்றிய மத்திய கல்வி அமைச்சகம், இதற்கு முன் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் MHRD நம் நாட்டின் கல்விக் கொள்கையையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்தி வருகிறது. காரணம் ஆர் மத்திய கல்வி அமைச்சகம் கல்விக்கான வரவு செலவு திட்டத்தை முடிவு செய்கிறது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது மற்றும் ஆர் ஏவை விளக்குகிறது. 121, சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியின் ஆரம்ப மொத்த முதலீட்டு தொகை
ஆப்ஷன் டி ரூபாய் 10 லட்சம். 122 டேஸ் புரட்சிகர நடவடிக்கைகளுக்காக ராம் பிரசாத் பிஸ்மில் மற்றும் அஷ்பாகுல்லா கானும் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. ஆப்ஷன் பி காகோரி சதி வழக்கு. 123 அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் யார்? ஆப்ஷன் ஏ சித்ரஞ்சன் தாஸ். 124 தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹேப் 1926, ராவ் பகதூர் 1930, திவான் பகதூர் 1936 ஆகிய பட்டங்களை பெற்றவர் யார்? ஆப்ஷன் ஏ இரட்டைமலை சீனிவாசன். 125 அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை கூறுகின்றார்? ஆப்ஷன் டி பொய்யா விளக்கு. 126 ஒருவர் ரூபாய் 12,000 5% கூட்டு வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு திட்டத்தில் செலுத்துகிறார். நிரந்தர வைப்பு முதிர்வு தொகையாக அவர் எவ்வளவு பெறுவார்? ஆப்ஷன் சி 13,230. 127 ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிளினி தன்னுடைய இயற்கை வரலாறு எனும் நூலில் டேஸ் இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டுள்ளார். ஆப்ஷன் சி முசிறி. 128 1891 அயோத்திதாசரால் நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம்? ஆப்ஷன் சி நீலகிரி. 129 வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணர்ந்தோர் உள்ளுவரோ மனுவாதி நூல்களை என்று திருக்குறளை புகழ்ந்துரைத்தவர் யார்? ஆப்ஷன் பி பேரா சுந்தரம் பிள்ளை. 130 ஞானம் கருதினும் கைகூடும் மேற்கூறிய திருக்குறளின்படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினாலும் அவர் எந்த இரண்டை அறிந்து செயல்பட வேண்டும்? ஆப்ஷன் பி காலமும் இடமும். 131 தமிழ்நாட்டில் இரத்த சொகை முக்த் பாரத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் சி 2018. 132 ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை நிதி உதவியுடன் செயல்படும் தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டத்தின் செயலாக்க காலம் டேஸ் ஆண்டுகள்? ஆப்ஷன் சி 7 ஆண்டுகள். 133 இந்தியா 2018ஆம் ஆண்டை எந்த பயிரின் தேசிய ஆண்டாக கடைபிடித்தது? ஆப்ஷன் ஏ திணை வகைகள். 134 கூற்றிய 2023ஆம் ஆண்டு திறனறி தேர்வு திட்டம் தொடங்கப்பட்டது. காரணம் ஆர் அரசு பள்ளி மாணவர்களை முதன்மை கல்வி நிறுவனத்தில் உயர்கல்வி பயில ஊக்குவிக்க உருவாக்கப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம். 135 ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மக்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை மேம்படுத்த பல்வேறு நலத்திட்டங்கள் 2023-2024ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு மதிப்பீட்டில் ரூபாய் டேஸ் கோடிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆப்ஷன் சி ரூபாய் 3512.85. 136 கித்தானை கொண்டு 700 சென்டிமீட்டர் ஆரமும் 24 மீட்டர் உயரமும் உடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது. செவ்வக வடிவ கித்தானின் அகலம் 4 மீட்டர் எனில் அதன் நீளம் காண்க கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 137.5 மீட்டர். 137 அடுத்து எண்ணை காண்க 1, 2, 6, 24, 120. அதுக்கு அடுத்த நம்பர் என்ன கேட்குறேன்? ஆன்சர் ஆப்ஷன் சி 720. 138 x/y = 2:1 எனில் ப்ராக்கெட் x² - y² x² + y² என்பது என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி 3:5. 139 குமரன் 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின்கோட்டை வாங்கி ரூபாய் 25 சேமித்தார் எனில் ரெயின்கோட்டின் அசல் விலை என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரூபாய் 125. 140 A = 1 B = 2 C = 5 Z = 26 என கொண்டால் HCF இன் மீசிமா எதற்கு சமம் இல்லைன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி A + C + H. 141 மதிப்பு காண்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி 5/1. 142 ஒரு அரைக்கோளத்தில் காணப்படும் மீப்பெரு வட்டங்களின் எண்ணிக்கை எத்தனை? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1. 143 உயரம் 4 மீட்டர் மற்றும் அடிப்பரப்பு 500 சதுர மீட்டர் கொண்ட ஒரு உருளையின் கன அளவை காண்க. ஆப்ஷன் ஏ 2000 மீட்டர்3. 144 3x + 4y = 4x + 6y = 22:32 எனில் x/y என்பது ஆப்ஷன் ஏ 1:2. 145 A மற்றும் B என்னும் இரு எண்கள் m/n என்னும் விகிதத்தில் அமைந்துள்ளன எனில் A மற்றும் B இன் மீப்போமா எது? ஆப்ஷன் டி AB. 146
ஒரு புத்திசாலி மனிதன் மூட்டைக்கு 30 மாம்பழங்கள் வீதம் 3 மூட்டைகள் எடுத்து செல்கிறான். ஒவ்வொரு சுங்கச்சாவடியை தாண்டும் பொழுதும் மூட்டைக்கு 1 மாம்பழம் தர வேண்டும். 30 சுங்கச்சாவடிகளை தாண்டும் பொழுது அவனிடம் எத்தனை மாம்பழங்கள் மீதம் இருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 25. 147. 24 மீட்டர் நீளம், 18 மீட்டர் அகலம் மற்றும் 16 மீட்டர் உயரம் உள்ள ஒரு அறையினுள் வைக்க முடிந்த மிகப்பெரிய கம்பி நீளம் என்ன? ஆப்ஷன் சி 34 மீட்டர். 148. பாலூட்டிகளில் பால் பற்களின் அமைவில் காணப்படாதது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பின்கலவாய் பற்கள். 149. கீழ்காண்பவற்றில் எந்த வகை உணவுப் பொருள் புளோய உணவேற்றம் மூலம் கடத்தப்படுகிறது? ஆப்ஷன் டி சுக்ரோஸ். 150வது கேள்வி. எக்கூற்று தவறானது. டாப்ளர் விளைவு நடைபெறாமல் இருக்க நிபந்தனைகள். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1 மட்டும். 151. சரியாக பொருந்திய தொல்லுயிரினை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பிரயோபைட் அயடைட்டா. 152. சரியான இணைகளை தேர்ந்தெடுக்க. ஃபர்ஸ்ட் வந்து பினாப்தலின் அமில ஊடகத்தில் நிறமற்றது, கார ஊடகத்தில் இளஞ்சிவப்பு நிறத்தை உருவாக்கும். ரெண்டாவது வந்து மெத்தில் ஆரஞ்சு கார ஊடகத்தில் இளஞ்சிவப்பு நிறம், அமில ஊடகத்தில் மஞ்சள் நிறத்தை உருவாக்கும். மூன்றாவது வந்து சிவப்பு லிட்மஸ் தாள் கார ஊடகத்தில் நீல நிறமாக மாறும். நான்காவது வந்து நீல லிட்மஸ் தாள் கார ஊடகத்தில் சிவப்பு நிறமாக மாறும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 1 மற்றும் 3 சரியானது. 153. அண்மையில் தாவரங்களில் நோய் ஏற்படுத்தும் பூஞ்சானது மனிதர்களை தாக்கி நோய் தொற்று ஏற்படுத்தியதாக தெரிய வந்துள்ளது. இதற்கு காரணமான பூஞ்சை வந்து ஆப்ஷன் பி கான்ட்ரோஸ்டியம் பாப்பூரியம். 154. பின்வருவனவற்றில் எந்த மாநிலம் சதுப்பு நில மானை மாநில விலங்காக கொண்டுள்ளது? எல்லாமே ஆப்ஷனுமே தப்பு. ஆன்சர் வந்து உத்தரப்பிரதேசம் அண்டு மத்திய பிரதேசம். 155. எந்த நாட்டில் 2023ஆம் ஆண்டு 49வது G7 உச்சி மாநாடு நடைபெற்றது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஜப்பான். 156. சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் வந்து இந்திய அரசு 1972இல் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது. ரெண்டாவது வந்து புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஏப்ரல் 1974 தொடங்கப்பட்டது. மூன்றாவது வந்து இந்திய அரசாங்கம் 16 உயிர்கோள காப்பகங்களை ஏற்படுத்தியுள்ளது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1 மட்டும். ஃபர்ஸ்ட் மட்டும் ரைட்டு. 157. தண்டவாளங்களில் யானை விபத்துகளை தடுக்க இந்திய ரயில்வே டேஷ் என்ற அதிநவீன ஏஎல் தொழில்நுட்பத்துடன் இயங்கும் முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கஜ்ராஜ் சுரஷா. 158. கீழ்கண்டவற்றுள் எது குப்தர் காலத்து குடைவரை கோவில் இல்லை? ஆப்ஷன் சி எலிபெண்டா குகை, மகாராஷ்டிரா. 159. வங்க பிரிவினின் போது ரக்ஷாபந்தன் விழாவை பெருமளவில் மக்கள் பங்கேற்பை தொடங்கி வைத்தவர்? ஆப்ஷன் டி ரவீந்திரநாத் தாகூர். 160. தான் பெற்ற வெற்றிகளை நினைவு கூறும் வகையில் தன் நாணயங்களில் தன்னுடைய பெயரை 2ஆம் அலெக்சாண்டர் என்று பொறித்து கொண்ட அரசர் வந்து ஆப்ஷன் ஏ பாமன்ஷா. 161. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையே வணிக தொடர்புகளை குறிப்பிடுகின்றன? ஆப்ஷன் சி கியூனிபாம். 162. கீழ்காணும் கூற்றுகளில் அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளை பற்றிய சரியான கூற்றை கண்டறிய சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சட்டப்பிரிவு 36லிருந்து 51 வரை அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் பற்றி கூறியுள்ளது. ரெண்டாவது வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர் இதனை இந்திய அரசமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் விவரிக்கிறார். மூன்றாவது வந்து இந்த கொள்கையை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியும். இது ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1 மற்றும் 2. 163. அரசமைப்பு சட்டத்தின்படி 3 அடுக்குகளை கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினை பொறுத்துக. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ கிராம பஞ்சாயத்து, இடைநிலை பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்து. 164. கூற்றிய அரசமைப்பின் 249வது உறுப்பின்படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிலிருந்து மத்திய பட்டியலுக்கு நாடாளுமன்றத்தால் மாற்ற முடியும். காரணம் 6 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தேசிய நலன் கருதி நாடாளுமன்றம் மாற்றம் செய்யலாம்னு சொல்கிறாங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். 165. வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆப்ஷன் சி ஜனவரி 9. 166. யார் இந்திய அரசமைப்பின் சிற்பி என கருதப்படுகிறார்? ஆப்ஷன் ஏ டாக்டர் B.R. அம்பேத்கர். 167. 1855இல் மேற்கு வங்க மாநிலத்திலுள்ள டேஸ் என்னும் ஊரில் நவீனமயமாக்கப்பட்ட சணல் தொழிற்சாலை முதன் முறையாக உருவாக்கப்பட்டது. ஆப்ஷன் டி ரிஸ்ரா. 168. மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் அதிக புள்ளிகள் பெற்ற நாடுகளை மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்துக. 2016ஆம் ஆண்டின் படி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 2, 1, 4, 3.
169 தவறான இணையை கண்டுபிடி. ஃபர்ஸ்ட் வந்து வேளாண் வருமான வரி மாநிலம், ரெண்டாவது நிலம் மற்றும் கட்டிடங்கள் மீதான வரி மாநிலம், மூன்றாவது வந்து மின்சார நுகர்வு அல்லது விற்பனைக்கான வரி ஒன்றிய அரசு, நான்காவது வந்து நில வருவாய் ஒன்றிய அரசு. தவறானது வந்து ஆப்ஷன் சி 3 மற்றும் 4. 170 நிதி ஆயோக்கின் நிர்வாக தலைவர் யார்? ஆப்ஷன் சி துணைத் தலைவர். 171 தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வர டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு ஆணிவேராக இருந்த பெண் சீர்திருத்தவாதி. ஆப்ஷன் ஏ மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். 172 நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் வந்து ஆப்ஷன் சி பகத்சிங். 173 இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் சி தாதாபாய் நவ்ரோஜி. 174 பின்வரும் கூற்றுகளில் தீரன் சின்னமலை பற்றிய சரியான கூற்று எது? ஒன்று வந்து தீரன் சின்னமலை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி எதிர்த்து போரிட்ட கொங்கு நாட்டு பாளையக்காரர் ஆவார். இரண்டாவது வந்து இவர் பிரெஞ்சுக்காரர்களாலும் திப்புவாலும் பயிற்சி அளிக்கப்பட்ட பாளையக்காரர் ஆவார். மூன்றாவது வந்து 1800 அவர் தூக்கிலிடப்பட்ட 1885 ஜூலை 31 வரை பிரெஞ்சுக்காரர்களுக்கு எதிராக போராடினார். ஆன்சர் ஆப்ஷன் 1 மற்றும் 2 மட்டும். 175 தொழிலாளன் ஒர்க்கர் என்ற தமிழ் பத்திரிகையை வெளியிட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ மா சிங்காரவேலர். 176 இரு எண்களின் மீசிமானது மீபேகாவின் 6 மடங்காகும். மீபேகா 12 மற்றும் ஓர் எண் 36 எனில் மற்றொரு எண்ணை காண்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 24. 177 விஜயநகர பேரரசில் அறிமுகமான டேஸ் நாணயம் பக்கோடா எனப்பட்டது. ஆப்ஷன் ஏ தங்கம். 178 கீழ்கண்ட கூற்றுகளில் வ.உ. சிதம்பரம் பிள்ளையை பற்றிய சரியான வாக்கியங்கள் எவை? ஃபர்ஸ்ட் வந்து கோபாலகிருஷ்ண கோகலேவின் சீடர் ஆவார். ரெண்டாவது வந்து இவர் செக்கிலர் செம்மன் என்று அழைக்கப்பட்டார். மூன்றாவது இந்திய பணியாளர் சங்கத்தை தோற்றுவித்தார். நான்காவது வந்து வழக்கறிஞர் ஆவார். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 2 மற்றும் 4 மட்டும். 179 அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்யபுத்திரர். ஆப்ஷன் ஏ அதியமான். 180 நெய்யால் ஏழ்நுதுப்பேம் என்றற்றால் கவ்வையால் காமம் நுதுப்பேம் எனல் எனும் குறளில் நுதுப்பேம் என்பதன் பொருள். ஆப்ஷன் ஏ அவித்தல். 181 பிறப்பினால் எல்லா உயிர்களும் சமம் என கருதும் வள்ளுவர் எதன் வழி அவற்றை வேறுபடுத்துகிறார்? ஆப்ஷன் ஏ தொழில். 182 அக்சாய்சின் டேஸ் மற்றும் சீனாவிற்கிடையே சர்ச்சைக்குரிய பகுதியாக உள்ளது. ஆப்ஷன் பி இந்தியா. 183 கூற்று ஏ பொருளாதாரத்தில் பொதுவான மந்தநிலை இருந்த போதிலும் சிமெண்ட் உற்பத்தி மற்றும் நுகர்வு தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. காரணம் ஆறு வந்து இந்தியா மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தியாளர்களில் ஒன்றாகும் மற்றும் உலகின் முதல் இடத்தில் உள்ளது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சரி, ஆனால் ஆறு தவறு. 184 தமிழக அரசு டேஸாம் தேதியை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது. ஆப்ஷன் சி 15 ஜூலை. 185 2022-23 ஆண்டிற்கான தமிழ்நாட்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி ஜிஎஸ்டிபி அதே காலகட்டத்தில் இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி விகிதமாக 7.24% எதிராக டேஸ் சதவீதம் வளர்ச்சியடைந்தது. ஆப்ஷன் டி 8.19% வளர்ச்சியடைந்தது. 186 கூற்று ஏ மங்கள மாலை திட்டம் 2012-2013 அறிமுகப்படுத்தப்பட்டது. காரணம் ஆறு வந்து அனாதை பெண்களுக்கு தகுந்த மணமகன் கிடைக்க வழிவகை செய்கிறது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம். 187 அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர். ஆப்ஷன் டி அன்னி பெசன்ட். 188 இரு எண்களின் மீபுவா 11 மற்றும் அவற்றின் மீசிமா 693 ஓர் எண் 77 எனில் மற்றொரு எண் என்ன? ஆப்ஷன் சி 99. 189 வியாபாரி ஒருவர் 2 வகையான எண்ணெய்களை முறையே 120 லிட்டர் 180 லிட்டர் என இரு கலங்களில் வைத்துள்ளார். சம அளவு கொண்ட கலனில் அந்த 2 எண்ணெய்களை நிரப்பி விற்க விரும்பினார். கலன் கொள்ளும் அதிகபட்ச கொள்ளளவு என்ன? ஆப்ஷன் சி 60 லிட்டர். 190 1 cube + 2 cube + 3 cube + k cube = 72,900 எனில் 1 + 2 + 3 + k இன் மதிப்பு காண்க. ஆப்ஷன் சி 270. 191 2 3 5 9 x 33 y என்ற தொடரில் x + y இன் மதிப்பு என்ன? ஆப்ஷன் டி 82.
192 ஏஇசட் பிஒய் சிஎக்ஸ் ஒய்பி இசட்ஏ என்றவாறு எழுதும்போது ஆங்கில உயிரெழுத்திற்கு இடதுபுறம் அருகில் வரக்கூடிய உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்கள் எத்தனை? ஆப்ஷன் சி 9. 193 ரமிளா கூறுகையில், எனது மாமனாரான ராமநாதனின் ஒரே மகனான ராமன் ராகவியின் தந்தை, ரமணி ராகவியின் சகோதரி என்றால் ரமணி ராமநாதனுக்கு என்ன உறவுனா? ஆப்ஷன் டி பேத்தி. 194 3 ஆண்கள் மற்றும் 4 பெண்கள் 7 நாட்களில் ரூபாய் 3780 சம்பாதிக்கின்றன. 11 ஆண்கள் மற்றும் 13 பெண்கள் சேர்ந்து 8 நாட்களில் 15040 சம்பாதிக்கின்றன எனில் 7 ஆண்கள் மற்றும் 9 பெண்கள் சேர்ந்து எவ்வளவு நாள்களில் ரூபாய் 12400 சம்பாதிப்பர்? ஆப்ஷன் சி 10 நாட்கள். 195 அசல் தொகை ரூபாய் 10,000 ஆனது 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையான வித்தியாசம் காண்க. ஆப்ஷன் சி 708.75. 196 ஒருவர் ரூபாய் 2000ஐ 6% தனி வட்டிக்கு கடன் வாங்குகிறார். ஓராண்டு முடிவில் ரூபாய் 1000ஐ திருப்பி செலுத்துகிறார் எனில் அவர் அக்கடனை 2 ஆண்டு முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும்? ஆப்ஷன் பி ரூபாய் 1180. 197 விக்னேஷ் 2 ஆண்டுகளுக்கு 4% வட்டி வீதத்தில் ரூபாய் 10,000 கடனாக பெற்றார். இந்த பணத்தை சஞ்சயிடம் 2 ஆண்டுகளுக்கு 6% வட்டி வீதத்தில் கடனாக கொடுத்தார். இந்த பரிமாற்றத்தில் அவருக்கு கிடைத்த ஒரு ஆண்டின் லாபம் என்ன? ஆப்ஷன் ஏ 200. 198 7 மற்றும் 13 ஆகிய எண்களின் மீபோவா மற்றும் மீசிமாவின் விகிதத்தை காண்க. ஆப்ஷன் ஏ 1:91. 199 கயல் 5 டசன் முட்டைகளை வாங்கினார். அதில் 45 முட்டைகள் நல்ல முட்டைகள் எனில் கெட்டுவிட்ட முட்டைகளின் சதவீதத்தை காண்க. ஆப்ஷன் சி 25%. 200வது கேள்வி. சண்டே = 2, டியூஸ்டே = 3, தர்ஸ்டே = 2 எனில் மண்டேவின் மதிப்பு என்ன? ஆப்ஷன் பி 2. ஸோ அவ்வளோதான், பொது அறிவிற்கான ஆன்சருக்கு வந்து செக் பண்ணிட்டோம். நீங்கள் எத்தனை கொஷனுக்கு சரியாக ஆன்சர் பண்ணி சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அப்படியே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருந்துச்சா, மாடரேட்டாக இருந்துச்சா, இல்லை கஷ்டமாக இருந்துச்சா சொல்லிட்டு அதையுமே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அப்படி இந்த வீடியோவை டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை வேலை செய்கிறேன். தேங்க்யூ.